Hello friends, welcome back to Vishali's Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா உடைய பாத் பவுடர் தான் பார்க்க போறோம். அது நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து குளியல் பொடி இது. நீங்க குளிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இத ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இத சலிச்சு எடுத்தமா நல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கிடைக்கும். இல்ல சலிக்காம யூஸ் பண்ணனும்னா இத வந்து நம்ம வந்து பாடி எக்ஸ்ஃபோலியேட்டரா அதாவது நலங்கு மாவு மாதிரி யூஸ் பண்ணலாம். இது நல்லா டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து ஸ்கின்னை வந்து ரெஜுனேட் பண்ணும். பாடிக்கு நல்லா க்ளோயிங் தரும். அண்ட் தென் வந்து ஸ்கின் நல்லா கலர் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வரும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் சம்பங்கி விதை எடுத்துக்கணும். சம்பங்கி விதை என்ன பெனிஃபிட்ஸ்னால் இந்த சம்பங்கியுடைய பூ, இலை, விதை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. சம்பங்கி விதை வந்து வேர்க்குரு வராமல் பாதுகாக்கும். வெயில்னால நமக்கு வந்து சில பேருக்கு வந்து வேர்வை துர்நாற்றம் வரும். இதை யூஸ் பண்ணும்போது அந்த வேர்வை நாற்றம் இல்லாமல் பாதுகாக்கும். இதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால முகப்பொரு வராமல் நல்லா பாதுகாக்கும். முகத்தை நல்லா பொலிவுட வச்சுக்கும். இது வந்து ஒரு 25 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பூலான்கிழங்கு. இது இங்கிலீஷில் வந்து ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க. இது 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நல்ல வாசனையாக இருக்கும். சருமத்துக்கு நல்ல நிறத்தை கொடுக்கும். சருமத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை நீக்கும். முகப்பொரு வராமல் பாதுகாக்கும். இதில் இயற்கையாகவே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வேர்க்குரு அதுக்கப்புறம் வேர்வையினால் வர பிரச்சனையெல்லாம் வந்து நீக்கும். இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து சருமத்துக்கு ஒரு நிறத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது கooraikizhangu. இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வந்து சாலையோரங்களில் இருக்க நீர்நிலைகளிலும் இது நிறைய காணப்படும். இது 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து சருமத்தில் உள்ள சுருக்கத்தை நீக்கும். இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது எப்போவுமே நம்ம ஸ்கின் வந்து இளமையாக இருக்கும். இதுவும் முகத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை நீக்கும். முகப்பொரு வராமல் பாதுகாக்கும். முகத்தில் வந்து பரு வந்த பிறகு மார்க்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதையும் வந்து இது நீக்கிடும். ஸ்கார்ஸையும் இது வந்து நீக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஆவாரம்பூ. இது நிறைய வந்து சாலையோரங்களில் இருக்க மரங்களில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் தங்கம் போல் நிறம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆவாரம்பூ வந்து பயன்படுத்தும் போது நல்லா வந்து ஒரு கோல்டன் பொன்னிறமான நிறம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சருமத்துக்கு மட்டும் நல்லது இல்லைங்க, முடிக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து ஸ்கின்னு, ஹேரு ரெண்டுத்துக்குமே சேர்த்து பயன்படுத்தலாம். இதை மாதிரி நீங்கள் ஆவாரம்பூ வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஆவாரம்பூ கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து கண்ட்ரி ரோஸு, நாட்டு ரோஜா இதழ். இதுவும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வந்து 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சருமத்துக்கு வந்து நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். சருமத்தை வந்து புத்துணர்ச்சியோடு வச்சுக்கும். அதாவது வேர்வை துர்நாற்றம் இல்லாமல் நல்லா புத்துணர்ச்சியோடு வச்சுக்கும். இது வந்து குல்கந்து பண்ணியும் நம்ம உள்ளுக்கு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது நமக்கு வயிற்றில் இருக்க அல்சர் போகும். கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் இருந்தாலும் போயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வெட்டிவேறு. இது வந்து ஒரு 20 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து அதிகப்படியான எண்ணெய் சருமம் இருப்பவங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸஸாக இருக்க ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து இயற்கையிலே இது வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வேர்வையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வேர்க்குரு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாடி டிஸார்டர்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் நீக்கும். இதுவும் ஸ்கின்னு, ஹேரு ரெண்டுத்துக்குமே சேர்த்து பயன்படுத்தலாம். ஹேர் ஆயிலையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து mysoordal. இது மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து சருமத்தை வந்து இயற்கையாகவே வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு நிறமாக்கும். அதாவது இதில் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுன்னு இதில் இயற்கையாகவே இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணும். இதற்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த mysoordalல வந்து இயற்கையாகவே ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பாசிப்பயிறு தான் இதில் வந்து மேஜர் இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து 250 கிராம்ஸ் எடுத்துக்கணும். முழு பாசிப்பயிராக எடுத்துக்கோங்க. முழு பாசிப்பயிறு தான் வந்து சருமத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. அது இல்லாமல் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். உடலில் இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கும்.
சருமத்துக்கு வந்து நல்லா வந்து ஒரு பிரைட்டனிங் எஃபெக்டை கொடுக்கும். அதாவது சருமத்தை நல்லா பளபளப்பாக வச்சுக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். இப்போ வந்து பிறந்த குழந்தைகளுக்கெலாம் சோப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாசிப்பயிறு, அதாவது பயத்த மாவு இல்லைன்னா கடலை மாவு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பாசிப்பயிறு ரொம்பவே நல்லது. முழு பயிராக யூஸ் பண்ணும்போது பயத்தம் பருப்பை விட பாசிப்பயிறு யூஸ் பண்ணும்போது நல்லாவே அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது சிவப்பு சந்தனம், அதாவது ரெட் சாண்டல் பவுடர். இது வந்து நீங்கள் சந்தன கட்டையாகவும் வாங்கலாம். அது வந்து ஒரு வுட்டு மாதிரி இருக்கும். அதை வாங்கினீங்கன்னா உங்களால் கிரைண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரெட் சாண்டல் பவுடராகவே எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 25 கிராம்ஸ் இருந்தால் போதும். இது சருமத்துக்கு நல்ல நிறத்தை கொடுக்கும். இது வந்து சந்தன பவுடர். இது வந்து சாண்டல்வுட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களால் வந்து இழைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் ரியல் சாண்டல்வுட் பவுடர் சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை சந்தனக்கட்டையை இழைச்சியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு 20 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து சருமத்துக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும், முகப்பரு வராமல் பாதுகாக்கும், ஸ்கின்னுக்கு நல்லா வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொடுக்கும், சருமத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த உரலில் வச்சு லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது ஒன்றும் பாதியமாக அது வந்து அரைப்படும். இது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இது வந்து இடிக்கும் போதே நல்லா வந்து ஒரு ஸ்மெல் வருது. அந்த தெய்வீக மனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. இது சருமத்துக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸி ஜாரில் போடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதே போல் கோரக்கிழங்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதாவது இரும்பு மாதிரி இருக்குது. இது இரும்பு மாதிரி இருக்கிறதுனாலே என்னவோ இது வந்து சருமத்தை வந்து நல்லா வந்து ஒரு இருக்கிற தன்மையை கொடுக்கும். இது வந்து அதிமதுர கட்டை. இது வந்து ஒரு 10 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து சருமத்துக்கு வந்து நல்லா வந்து ஒரு நிறத்தை கொடுக்கும், ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணும். இது ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. யாரெல்லாம் வந்து வழுக்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து அதிமதுர கட்டையை வந்து பாலில் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி இதை மாதிரி தட்டி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேக்கை வந்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நாளடைவில் வந்து உங்களுக்கு விழுந்த இடத்துல வந்து முடி வந்து முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். இதை வந்து நீங்கள் சலிச்சிட்டிங்கன்னா ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you on next video. love you all. bye. take care.